1% கூட மேல்முறையீடு நடவடிக்கை நமக்கு சாதகமாக இருக்க போறது, அரசுக்கு சாதகமாக இருக்க போறதில்லை என்று தெளிவா சொன்னாங்கல்ல. வேஸ்டா மேல்முறையீடு பண்றோம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள், இந்த அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள் நயவஞ்சகத்தனத்தோடு இதை காலதாமதப்படுத்தலாம், தீர்ப்பை பெற்றவர்களை மனமோக செய்யலாம், அதன் மீதான ஈர்ப்பை இழக்க செய்யலாம். அவர்களே தளர்ந்து போய் அதை விட்டுவிட்டு அமைதியாக செல்லும் வகையில் செய்ய முடியும் என்பதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி 2025 மார்ச் மாதம் 24ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மனு இப்ப வரைக்கும் விசாரணைக்கு எடுத்து 2025 ஆகஸ்ட் 14ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட்ல அந்த வழக்கை அட்மிட் பண்றதா வேண்டாமா, வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பதற்காக வந்த நிலை. நாம 12ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரைக்கும் போராட்டத்தை நடத்துறோம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவிடத்தில் மனு கொடுத்துட்டு உண்ணாவிரத போராட்டம் என்கிற இயக்கத்தை நடத்துறோம். ஓடி பதுங்கிட்டாங்க. அமைச்சர் லோக்கல்ல இல்லங்க, அகமதாபாத் போயிருக்காரு. அகமதாபாத் எதுக்கு போறாரு? நேரா வைக்கத்துல பெரியாருக்கான நினைவு கட்டடத்தை பார்த்துட்டு அகமதாபாத் போறாரு. அகமதாபாத்ல வேற விஷயத்துக்கும் போறாரு, கப்பல் கட்டுமான பணியை பார்க்கவும் போறாரு. இப்ப அமைச்சர் இல்லைங்க உடனே பேசுறதுக்கு, வந்துட்டு மறுபடி முறையா பேசுவாருங்க என்று கெஞ்சுறாங்க. நீ தயவு செஞ்சு போராட்டத்தை தொடர்ந்துடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இன்னொரு புறத்தில் காவல்துறையினர் நடு நிசி நேரத்தில் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. சுதந்திர தின வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கொள்ளக்காரன், ஒரு பக்கம் திருட, இன்னொரு பக்கம் கொலகாரன். இந்த நிலைமைகள் எதுவும் மக்களை பாதிச்சிடக்கூடாதுக்காக பாதுகாப்பு பணியும் இருக்க வேண்டியிருக்கு, சுதந்திர தின ஏற்பாடுகளும் செய்ய வேண்டியிருக்கு. எனவே நீங்க இந்த நேரத்தில் நடத்துனீங்கன்னா நாங்க ரொம்ப சிரமப்படுவோம். ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிற நேரத்தில் நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா உங்க கோரிக்கை நியாயம், நடத்துற போராட்ட நியாயம். ஆனா மக்களுடைய நல்லதுக்காக கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் கஞ்சனாங்க. எத்தனை முறை என்னை கைது செய்து அங்கும் இங்கும் அலைக்கழித்து இறக்கிவிட்டாலும் மீண்டும் மீண்டும் மையத்திற்கு வருவோம் என்பதை இரவு முழுவதும் பயணம் மேற்கொண்டு நிகழ்த்தி காட்டிட்டோம். அடுத்த நாள் காலையில 13ஆம் தேதி கூடி நம்முடைய போராட்டத்தை மக்களினுடைய நல்ல ஒரு நிகழ்வு, நாட்டினுடைய சுதந்திர தின